அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் கொஸ்டின் 4.10 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள் போலாம். So first question read பண்ணிக்கலாம். Two moving coil meters M1 M2 having the following particulars. So R1 கொடுத்திருக்காங்க, N1 கொடுத்திருக்காங்க, A1 கொடுத்திருக்காங்க, B1 கொடுத்திருக்காங்க, அப்புறம் R2 coil கொடுத்திருக்காங்க, N2 கொடுத்திருக்காங்க, A2 கொடுத்திருக்காங்க, B2 கொடுத்திருக்காங்க. The spring constant are identical for the 2 meters. Okay, spring constant வந்து காமன் வந்து கொடுத்துருக்காங்க 2 மீட்டருக்கு. Determine the ratio of the current sensitivity and voltage sensitivity M2 with M1. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா current sensitivity M2 by M1 கேட்குறாங்க, அதே மாதிரி voltage sensitivity M2 by M1 கேட்குறாங்க. ஸோ வாங்க டைரெக்டாக நம்ம வந்து கிவன் அவங்களே கொடுத்துருக்காங்க, நம்ம டைரெக்டாக சொல்யூஷன் போய்க்கலாம். ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி. ஸோ IS. ஸோ கரண்ட் சென்சிட்டிவிட்டி என்ன அப்படின்னா how much amount of deflection per current. ஸோ டிஃப்ளெக்ஷனை வந்து ஆல்பான்னு வச்சுக்கலாம், டிவைட் பை கரண்ட் வச்சுருப்போம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா NBA by K அப்படின்றது தான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் M2 by M1. ஸோ M2 by M1 அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எழுதிக்கிறோம் N2 B2 A2 by K. இங்கே M1 எழுதுறோம் N1 B1 A1 by K. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா K வந்து எல்லாத்துக்குமே வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா N2 B2 into A2 whole term divided by N1 B1 A1 இருக்கும். ஸோ டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் பார்த்துட்டு டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ நமக்கு N2 வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 42 கொடுத்துருக்காங்க. B2 வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 0.50 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க 1.8 into 10⁻³ மீட்டர் கொடுத்துருக்காங்க. N1 பார்த்தோம் அப்படின்னா 30 கொடுத்துருக்காங்க. P1 பார்த்தீங்கன்னா 0.25 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா 3.6 into 10⁻³ கொடுத்துருக்காங்க. ஸோ -3 கேன்சல் பண்ணலாம். 1.8 1.2 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 36 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 42 divided by 5 கிடைக்கும். சரி 42 divided by 30 கிடைக்கும். ஸோ 42ங்கிறது என்ன அப்படின்னா 36 72 42 ஓகே 5. ஸோ 6 டேபிளாக நம்ம பண்ணோம் அப்படின்னா 5 into 6 are 30 and 7 into 6 are 42. ஸோ 7/5 இருக்கு. ஸோ 7/5 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 152.0. ஸோ 4 5s are 0. ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது அப்படின்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி ரேஷியோ M2 by M1 it is nothing but 7/5 or we can write 1.4. so 1.4 10 2 is nothing but 1.4 times of M1 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. இதே போல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி பார்க்க போகிறோம். ஸோ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது 2 அப்படின்னா அதே டிஃப்ளெக்ஷன் பர் வோல்ட். நமக்கு வோல்டேஜ் நம்ம வந்து கண்டுபிடிக்க மாட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா V = IR அப்படின்ற கான்செப்டுக்கு நம்ம வந்துடுவோம், சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி சேம் ஃபார்முலா. ஸோ NBA divided by K into R. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் M2 by M1 கேட்குறாங்க. ஸோ M2 by M1 அப்படின்னா ஜஸ்ட் நம்ம எழுதிக்கலாம் N2 B2 A2 divided by K into R2 divided by N1 B1 A1 divided by K into R1. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா K கேன்சல் ஆயிரும். R2 R1 என்ன ஆகுனா நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் வருவோம். ஸோ ஃபைனலாக நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா N2 B2 A2 into R1 divided by N1 into B1 into A1 into R2 எழுதிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், 7/5 கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி we calculated is nothing but 7 divided by 5. இப்போ நமக்கு R1 R2 வேல்யூ மட்டும் தான் தெரியணும். ஸோ R1 வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 10 கொடுத்துருக்காங்க. R2 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 14 கொடுத்துருக்காங்க. நம்ம டைரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். 2 divided by 2
is nothing but 2 by 2 is nothing but value is 1. So voltage sensitivity of M2 by M1 is equal to 1. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா M2வும் M1ம் சேமா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். ஸோ நமக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 7/5 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.